வணக்கம். நேத்து நம்ம தளபதிய ஆக மொத்தம் சிஎம் நாற்காலியில உட்கார வச்சாச்சு. இது எல்லா தரப்பட்ட மக்களும் சேர்ந்து இத வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. அ அது மட்டும் இல்லாம, இங்க பல பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வயிறு எரிஞ்சுட்டு இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்ம தலைவரோட டயலாக் இருக்கும். "மாலா ஃபேன 12ஆம் நம்பர்ல வைடி" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தலைவரே வந்து கிட்டத்தட்ட ஒரு 24ஆம் நம்பர், 36ஆம் நம்பர் ஃபேன்ல ஸ்பீட்ல வச்சுட்டு உட்காந்தாலும், அவரோட எரிச்சல் அடங்கியிருக்காது. ஏன்னா, தலைவரே தோத்து போயிட்டாரு. ஸோ, அ இப்ப அடுத்து எதிர்க்கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். பால் டப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவரா வந்து சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. அ இல்ல இன்னொன்னு நடக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கேல ஜெயிச்சவங்க ஏதோ ஒரு தொகுதியில வந்து ரிசைன் பண்ண சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து இடைத்தேர்தல் வரும். அந்த இடத்துல வந்து திரும்பியும் திரு ஸ்டாலின்ஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியில் நின்னு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் நடக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அ என்ன சொல்றது? இப்போ வந்து விஜய் அவர்கள் டிவிகே கட்சி அ ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் வந்து 10 சீட்டு வந்து வேணும். இப்போ 108 டிவிகே இருக்கு. இன்னும் 10 சீட்டு வேணும். அறுதி பெரும்பான்மைக்கு. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சிம்பிள். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் அப்புறம் வந்து பாமக. இவங்க 4 பேரும் பிச்சுட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாமகல வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட் இருக்கு. பாமக 4 சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருக்காங்க. அந்த 4 சீட்டு ஜெயிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலங்களவையில வந்து அவர் வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஏடிஎம்கே மூலியமா தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க வந்து இப்படி கட்சி தாவிட்டாங்கன்னா, அங்க ஒரு பிரச்சனை வரும். அது ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது கட்சி தாவறதுக்கு. அது போக வந்து இவங்க 4 பேர் வந்தாலே 15 சீட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். 5 ப்ளஸ் காங்கிரஸ் 5, பாமக 4, கம்யூனிஸ்ட் ஒரு 4, 2 கம்யூனிஸ்ட்டும், அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் ஒரு 2. ஸோ 15 சீட் வந்து தாராளமா வந்துரும். இவங்க வரும்பொழுது தளபதி முன்னால சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, அ எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் யாருமே கூட்டணிக்கு வரலையேன்னு. இப்ப கூட்டணி இல்லாமயே 108. ஸோ இந்த கூட்டணி கட்சியில இருக்கிற அந்த சின்ன சின்ன அல்லு சில்லுங்கலாம் இருக்காங்கல்ல, கருணாஸ், அப்புறம் வேல்முருகனா இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சார பேச்சாளர்கள் இந்த பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், இவனுங்களுக்கெல்லாம் பின்னாடி நம்ம ஆளுங்க வைப்பாங்க, வாரியர்ஸ் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பேசுனதுக்கு இப்போல்லாம் வந்து எங்கே போய் மூஞ்சி வச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, இப்போ மேட்டருக்கு வருவோம். ஸோ இவங்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வரலன்ட்டு இருந்தாங்க. இன்னும் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி 2 வாரம் டைம் கொடுத்துருக்காரு சிஎம்மா பொறுப்பேற்பதற்கு. அதற்குள்ள இவனுங்க எல்லாரும் பனையூர் பங்களாக்கு முன்னாடி காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் காருக்காக? தளபதி காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெயிட் அண்ட் சி. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த அண்டா, சொம்பு, பாண்டே இவர்களெல்லாம் நம்ம வச்சு செய்வோம். நன்றி.